சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகளை போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 27வது நாளாக போராட்டம் நடத்தினர். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மாற்றியிட வேண்டுமென வலியுறுத்தி பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடிய அரசின் ஏவல் துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பெண்கள் தீர்த்த குடத்துடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். குறும்பப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன், ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பல்வேறு வேடம் அணிந்து நடனமாடி சென்றனர். இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை பழனி பகுதியுடன் இணைக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. உடுமலையை தனி மாவட்டமாக அமைய மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ சி மகேந்திரனிடம் மனுக்கள் தரப்பட்டு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வலியுறுத்தப்பட்டது. உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளை பிரித்து பழனி ஒட்டஞ்சத்திரம் பகுதியுடன் இணைத்து பழனி மாவட்டம் உருவாக்கும் முயற்சி நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகின. ஏற்கனவே பட்டா உள்ளிட்ட மூல ஆவணங்களை பெற கோவைக்கும் திருப்பூருக்கும் அலைந்து கொண்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாக வசதிக்காக மாவட்டம் பிரிப்பதனால் பொள்ளாச்சி வால்பாறையுடன் இணைத்து உடுமலையை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே செருவா விடுதி பகுதியில் கல்லணை கால்வாய் சீரமைப்பு பணிக்காக வெட்டப்பட்ட 179 மரங்கள் பொதுப்பணித்துறையால் ஏலம் விடப்பட்டது. 31 பேர் ஏலத்தில் கலந்து கொள்ள முன்பணம் செலுத்திய நிலையில் சிலர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சிண்டிகேட் அமைத்து குறைந்த விலையில் ஏலம் பெற்றதாகவும் பின்னர் 18 லட்சம் ரூபாய்க்கு மீண்டும் விற்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஏலத்தில் முறைகேடு நடந்ததாக திருச்சிற்றம்பலம் காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏலத்தை ரத்து செய்து முறையாக நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பணியாளர் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலையம் பாழடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. முசிறி அருகே தொட்டியம் ஒன்றியம் கமலாபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பணியாளர் இல்லாததால் செயல்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி பெண்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கர்ப்பிணி பெண்களின் நலன் கருதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சரி செய்து பணியாளர்கள் நியமித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்ததோடு ஸ்டாலின் மாடல் அமைச்சர் மாசு மாரத்தான் ஓடிக்கொண்டிருந்தால் இதையெல்லாம் யார் செய்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தக திருவிழா போதிய விளம்பரம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. பார்வையாளர்கள் யாரும் இன்றி ஓட்டி கொண்டுள்ள நிலையில் புத்தக திருவிழாவில் வைக்கப்பட்ட பேனரில் பாரதியாரின் யாமறிந்த மொழிகளிலே வரிகளை தவறாக பாரதிதாசனின் வரிகள் என குறிப்பிட்டதை தமிழ் ஆர்வலர்கள் கண்டித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். தமிழ் பற்றி பெருமை பேசும் திமுகவுக்கு யாராவது சுட்டிக்காட்டுங்களேன் என தமிழ் ஆர்வலர்கள் புலம்பி வருகின்றனர்.